السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم يخطئ بالليل والنهار. எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் இரவிலும் தவறு செய்கிறார்கள், பகலிலும் தவறு செய்கிறார்கள் என்கிற நபிமொழி அடிப்படையில் உரை நிகழ்த்துகிற நானாக இருந்தாலும், உரையினை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும், அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நினைவூட்டுவதாகவும், மேலும் இந்த உரையில் பேசப்படுகிற கருத்துக்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று குறிப்பிட்டவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இனிய இஸ்லாமிய குடும்பம் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இனிய இஸ்லாமிய குடும்பம் என்கிற இந்த தலைப்பை பொறுத்தளவில் இஸ்லாமிய மொஹல்லாக்களில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலேயும் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு மாறி இருக்கிறது. முதல்ல நம்ம தர்பியா அப்படின்னு நடத்தினா ஈமான், இறையச்சம், இது போன்ற தலைப்புகள் நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம். இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா தர்பியாக்களை நீங்க ஆய்வு செய்து பார்த்தால் கணவன் மனைவி பற்றி பேசப்படாத தலைப்புகள் இல்லை, குடும்பவியலை பற்றி பேசப்படாத தலைப்புகள் இல்லை. ஏன்? இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் ஆதில் அவர்கள் பல்வேறு வசனத்தை குறிப்பிட்டு ஈமானை மையப்படுத்தி நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை பேசினார். அதுல கூடுதலாக ஒரு செய்தியை நான் சேர்த்து பதிவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு வணக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அனைத்து வணக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இதை நீங்கள் செய்யுங்கள், இதனால் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலா, மூமின்களே தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அப்படி தொழுகையை நிலைநிறுத்தினால் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். வஅத்து ஸகா, ஸகாத்தை நீங்கள் கொடுங்கள். அப்படி நீங்கள் ஸகாத்தை நிறைவேற்றினால் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப நமக்கு உபதேசம் செய்கிற ஒரு விஷயம், எப்படியாவது நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்தில் உபதேசம் செய்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொண்டா போதுமா? நீங்க ஏகத்துவ அடிப்படையில் வளர்ந்து, தௌஹீதின் அடிப்படையில் வளர்ந்து, கொள்கையை பின்பற்றி, ஈமானை கடைபிடித்து நீங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போதுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புசக்கும் வகலிக்கும் நாரா. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குமே, அந்த குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாரு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். நான் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், அது எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போன்று என்னோடு 40 வருடம்
50 வருடம் 60 வருடம் என்னோடு வாழ்ந்த என்னுடைய மனைவி நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், நான் பெற்றெடுத்த பிள்ளை நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், என்னுடைய கணவன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். இதுல கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டும். நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் யார் பாதுகாப்பது? கணவன் மனைவியை பாதுகாக்க வேண்டும், மனைவி கணவனை பாதுகாக்க வேண்டும், கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய அந்த குடும்பவியல் கட்டமைப்பு சரியான அடிப்படையில் இருந்தால்தான் அல்லாஹ் சொல்லுகிற இந்த உபதேசத்தின் அடிப்படையில் குடும்பத்தோடு நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவோம். இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்களை, அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு சொல்லப்படுகிற எல்லா உபதேசங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து சொல்லப்படுகிற உபதேசம்தான். யாருடைய குறையையும் சுட்டிக்காட்டுவதற்கோ யாரையும் சரி காணுவதற்கோ நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள் என்று விமர்சிப்பதற்கோ அல்ல. நாம் நம்மை நாமே பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பவியலை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இஸ்லாமிய குடும்பத்திலேயே மிக முக்கியமான பார்ட் கணவன் மனைவி, அதுக்கு பிறகுதான் குழந்தைகள், அதுக்கு பிறகுதான் எல்லா விஷயமும். இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற துறை இன்னைக்கு நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்துல எப்படா நம்ம கல்யாணம் முடியும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப கல்யாணம் முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற நிலை மாறிடுச்சு. திருமணம் முடிப்பதனாலே அது ஒரு சிக்கலாக, அது ஒரு சிரமமாக மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன, ஒரு நபர் தன்னுடைய மொபைல் போன்ல தன்னுடைய மனைவியினுடைய அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு? மை குயின். அப்ப பக்கத்தில் உள்ள ஆளுக்கு பார்த்து கேட்டுக்கிறாரு, பாய் சூப்பர் மனைவி பாய், மை குயின் போட்டிருக்கீங்க, அது வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கே போல. திருப்பி அவர் சொன்னாரு, போங்க பாய், நான் எங்க போடுறது, அவளே எடுத்து போடுறா. ஒரு மாசம் மை குயின் இருக்கும், ஒரு மாசம் மை பெஸ்டின் இருக்கும். அது நம்ம தான் தொடர்றது இல்லை, அவங்களாவே போட்டுக் கொள்வார்கள். வந்து பார்த்தாதான் தெரியும் சிக்கல் எப்படி இருக்குன்னு. நீங்க வேற. இந்த நிலை காரணம் என்ன? இன்னைக்கு குடும்பவியலில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எப்படி சிறப்பித்திருக்கிறார்கள் தெரியுமா? உலகத்திலேயே எந்தவித சித்தாந்தமும் கொள்கையும் சிறப்புப்படுத்தாத ஒரு சிறப்பை இஸ்லாம் உங்களை கண்ணியப்படுத்துகிறது. எந்த அளவுக்குன்னா, பெண்கள்னா ஒரு பார்வை இருந்துச்சு. மேற்கத்திய நாடுகள்ல பெண் என்பவள் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணத்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா சொல்றான்? பெயின் ஆஃப் வாட்டர். என்ன? வலி நிறைந்த தண்ணீர். மேற்கத்திய நாடுகளில் பெண்களுக்கான இலக்கணம், டெபினேஷன் என்ன? வலி நிறைந்த தண்ணீர். அப்படின்னா என்ன? தண்ணீர் அவசியம், தண்ணீர் வேண்டும், தண்ணீர் இல்லாம வாழ இயலாது, தண்ணீர் இருந்தாதான் மனிதனால் வாழ இயலும். தண்ணி முக்கியம். ஆனால் தண்ணி எவ்வளவுதான் முக்கியமா இருந்தாலும் அது தண்ணி ரொம்ப வலியா இருக்குத, ரொம்ப பெயினா இருக்குத, ரொம்ப கஷ்டமா இருக்குத இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் பெண் என்பவள் யார் அதற்கான ஒரு இலக்கணத்தை, டெபினேஷன் சொல்றாங்க. இவன் சொன்னதோட கொஞ்சம் ஒரு படி மேல போய் பெண் என்பவள் யார் தெரியுமா? பாம்பினுடைய விஷத்தை விட கொடியவள். உங்களை பற்றித்தான் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் பெண்களுக்கான இலக்கணம் இன்றைக்கும் எழுதப்படுகிறது. பாம்பினுடைய விஷத்தை விட கொடியவள் பெண் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு சில காலத்துக்கு முன்னால் பெண்கள் தன்னுடைய மார்பக பகுதியில் துணி அணிய கூடாது என்று மறுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு மத்தியில் திருமறை குர்ஆன் பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படி அறிமுகம் செய்கிறது? புஷ்ரா, பெண் என்பவள் உலகத்திற்கான நற்செய்தி என்று சொல்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன தெரியுமா? இந்த உலகம் பயனளிக்கக்கூடிய செல்வம், பயனளிக்கக்கூடிய செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண், மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண், ஈமான் உள்ள ஒரு பெண், அவள்தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த பொக்கிஷம். ஆக சிறந்த பொக்கிஷம் யார்? பெண், மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நான் ஒரு சிறந்த அல் இம்ராத்து சாலிஹா, சிறந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எல்லோரும் அல் இம்ராத்து சாலிஹா அடங்குவாங்களா? எல்லோரும் சிறந்த பெண்ணுடைய பட்டியலில் சேர்க்கப்படுவார்களா? அப்படி சேர்க்கப்பட்டாலும் பிரச்சனையே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சிறந்த பெண் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா நலர இலைஹா, கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்தாலே ஷர்ரத்துஹு, அவள் தன்னுடைய கணவனை மகிழ்விப்பாள், சந்தோஷப்படுத்துவாள், மகிழ்ச்சி அளிப்பாள், அவள்தான் சிறந்த பெண் என்றார்கள். இதா நலர இலைஹா, கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்தாலே போதும், பார்த்த உடனேயே ஷரத்துஹு, அந்த மனைவி கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவாள், மகிழ்விப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு நிலை என்ன? கணவன்மார்கள் வெளியே சென்று வருகிற பொழுது அவ்வளவு சிரமப்பட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து, சமுதாயத்தில் ஒவ்வொரு ஆண்கள் படுகிற துன்பத்தை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நீங்க நினைக்கலாம், பெண்கள் என்னுடைய கணவர் மாசம் கரெக்டா 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா மாசம் 50,000 சம்பளம் அனுப்பி விட்டுருவாரு, வெளிநாட்டு வேலை செய்கிறார். வெளிநாட்டு வாழ்க்கையை நீ அப்படியே நீங்க படம் பிடிச்சு பாருங்களேன். அவ்வளவு அர்ப்பணிப்புகள், அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு சிரமங்கள், கொடுமைகள். அதே மாதிரி வெளியில வேலை பார்க்கக்கூடிய கணவன் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்ப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்க்கும் பொழுது திமிரா வேலை பார்ப்பான். நான் நினைச்சா வருவேன், நான் நினைச்சா போவேன், எனக்கு பிடிச்சா வேலை பார்ப்போம் பாய், இல்லைன்னா போயிடுவோம் பாய், சம்பளத்தை தான் தாங்க கரெக்டா போங்க, இவ்வளவு திமிரா பேசியவன் மனைவின்னு ஒருத்த வந்த உடனே கரெக்டா இவ்வளவோ காய்ச்சலா இருந்தாலும், நோயா இருந்தாலும், சிரமமா இருந்தாலும், மனைவி, பிள்ளை, குடும்பம் அவ்வளவு அவமானப்பட்டு நொந்து நூலாகி சிரமப்பட்டு வருகிற அந்த கணவனை இன்றைக்கு இருக்கிற பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் மகிழ்விப்பதில் ஷர்ரத்துஹு, ஒரு ஈமான் உள்ள பெண் தன்னை பார்த்தால் அவள் மகிழ்ப்பாள். நிலை என்ன இன்னைக்கு? அப்படியா? கணவர் அப்படித்தான் சிரமப்பட்டு உள்ள வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு கதவை தட்டுவாரு. பதில் என்ன வரணும்? வலைக்கும் இஸ்லாம் வரணும். வராது. அங்கிட்டு ஒரு சட்டி டம்னு உடையும். என்ன? அங்கிட்டு 2 பாத்திரம் டம் டம்னு கேட்கும். ஆரம்பிப்பாங்க. உள்ள வந்திருக்கிறார, வந்த கணவரை பார்ப்போமே, எந்த நிலையில வந்தார் பேசுவோமே, அது இல்லை. வந்த உடனேயே ஆரம்பிப்போம். என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பாத்திமா இருக்காங்கல்ல, இப்பதான் அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஒரு கணவர் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாரு, இத்தனை போக நகை வச்சிருக்கிறா, கழுத்துல என்ன, காதுல என்ன, கையில என்ன, நீங்கள் தான் இருக்கீல, உங்களே தான் கல்யாணம் முடிச்சன, 25 வருஷம் ஆச்சு, என்னத்தை செஞ்சிருக்கிய? பேசுவோம், வார்த்தைகளால் கொல்லுவோம், பேசுற பேச்சிலேயே ஏண்டா உள்ள வந்தோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு கணவன்மார்களுடைய நிலை. யோசித்து பாருங்கள். ஒரு மனைவி என்பவள் கணவனை சந்தோஷப்படுத்த தன்னுடைய பார்வையால், தன்னுடைய அழகால், தன்னுடைய உடையால், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்தாலும் என் மனைவியை பார்த்தவுடன் எனக்கு திருப்தி இருக்கும் பாய். அப்படி ஒரு கணவன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஹதிஜா ரலியல்லாஹுடைய சம்பவத்தை நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கிரா குகைக்கு போய் அல்லாஹ்வை வழிபடுவார்கள் ஆரம்ப காலகட்டத்தில், இறை செய்திலாம் வருவதற்கு முன்பாக. திடீர்னு பார்த்தா ஜிப்ரீலுடைய தோற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படுறாங்க. வித்தியாசமான தோற்றமா இருக்குதே, டிஃபரெண்டான ஒரு செயலா இருக்குதே. அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து நடுங்கி தேடி வந்த முதல் இடம் என்ன தெரியுமா? ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் படப்பட்டவர்களாக பயந்தவர்களாக சொன்னார்கள். ஹதிஜா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு நம்முடைய பெண்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், கணவர் ஒரு வியாபாரத்தை செய்யறாரு, திடீர்னு தோத்துட்டாரு, என்ன சொல்லுவோம்? இவருக்கு ஒரு வேலையே இல்லை, சனி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டு ஏடா கூடமா பண்ணிட்டு இருப்பாரு, அப்படித்தான் பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து வந்து நிக்கிறாங்க. பயந்து வந்த நின்ற கணவனை ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே அரவணைக்கிற விதமாக, ஆறுதல் சொல்லுகிற விதமாக சொல்கிறார்கள், லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். உறவினர்களை அரவணைக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை ஒரு காலத்திலும் கைவிட மாட்டான். தன்னுடைய கணவர் சோர்ந்து வந்து நிற்கும் பொழுது, கவலைப்பட்டு வந்து நிற்கும் பொழுது, கஷ்டப்பட்டு வந்து நிற்கிற பொழுது ஒரு மனைவி எப்படி ஆறுதல் சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கு அந்த மாதிரியான ஆறுதல்கள் மனைவியின் மூலம் கொடுக்கப்படுதா? யோசித்து பாருங்கள். கணவனுக்கு பணிவிடை செய்கிற விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் ரமலானில் விடுபட்ட நோன்பை, ரமலான் மாதத்தில் நோன்பை நான் விட்டுருவேன், ரமலான் மாதத்தில் விட்ட நோன்பை எப்ப நான் பிடிப்பேன்? என்ன மாதம் சொன்னார்கள்? ஷாபான், ரமலானுக்கு முந்திய மாதம். ரமலான் மாதத்தில் சில நோன்புகளை விட்டுருவாங்க. பெண்களுக்கு அந்த இயற்கையான இந்த சூழல் வரும்போது சில நோன்புகள் விடுபட்டுரும். விடுபட்ட நோன்பை ஆயிஷா ரலியல்லாஹு எப்ப பிடிக்கிறாங்கன்னா, ஷாபானுடைய மாதத்துல, ரமலானுக்கு முந்தைய மாதத்தில் பிடிக்கிறாங்க. ஏன் நான் பிடித்தேன்? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிகளாருக்கு செய்ய வேண்டிய சில பணிவிடைகள் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய இந்த பணிவிடை தான் இவ்வளவு மாதங்கள் நோன்பு நோற்பதை விட்டு என்னை தடுத்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு கணவனுக்கு பணிவிடை செய்கிற விஷயத்தில் இஸ்லாமிய பெண்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம்? யோசித்து பார்த்தா எல்லாத்திலையும் ஜீரோ, சில பெண்களை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், பெண்களே உங்களுடைய கணவன் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கணவனுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். ஏன்? அவர்கள்தான் உங்களுடைய சொர்க்கமாகவும் அவர்கள்தான் உங்களுடைய நரகமாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு நபரை காலில் விழுந்து சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி அளிப்பதாக இருந்தால், சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை, யாரும் யாரு காலில் விடக்கூடாது. ஒருவேளை சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்கிறதா இருந்துச்சுன்னா, ஒரு மனைவியை அழைத்து தன்னுடைய கணவனுடைய காலில் விழுந்து சஜிதா செய்திருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன்? உங்களுக்காக அவன் கஷ்டப்படுகிறான், உங்களுக்காக உழைக்கிறான், உங்களுக்காக பாடுபடுகிறான், நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று அவன் சிரமப்படுகிறான், அவனுக்காக நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், உழையுங்கள், அவனுக்கு சந்தோஷப்படுத்துங்கள், மகிழ்ச்சி அளிங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதை நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு சம்பவம். இன்னைக்கு பெண்களுடைய நிலை,
இந்த அழகுபடுத்திக் கொள்வதில் பெரும்பாலும் யாருமே சபைகள்லையும் பேசுறது இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்மார்களும் சொல்லிக் கொடுப்பது இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுவதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பெண்கள் தன்னுடைய கணவர்களுக்காகவே தன்னுடைய முகத்தை, தோற்றத்தை அழகுபடுத்தினார்கள். உதாரணத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு போறாங்க. அப்படி போர்க்களத்துக்கு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய இயல்பான ஒரு கேரக்டர் என்னன்னா, தன்னுடைய மனைவியை பெரும்பாலும் அழைத்து செல்வார்கள். போருக்கு போகக்கூடிய நேரம் அவ்வளவு சிரமமான நேரம் தான், கஷ்டமான நேரம் தான். இருந்தாலும் அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியை போருக்கு அழைத்துட்டு போவாங்க. பொதுவாக இன்னைக்கெல்லாம் எப்படா மனைவியை கழட்டி விட்டுட்டு போகணும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போகும்போது தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரிட்ட வேகமா ஓடுறாங்க. வேகமா போய் தன்னுடைய சகோதரியிடத்தில் ஒரு கழுத்து மாலைய கடன் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் போருக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நானும் போருக்கு போகணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னை அழகுபடுத்தி காட்ட வேண்டும், எனக்காக ஒரு கழுத்து மாலையை அன்பளிப்புத்தா, கடனாகத்தா. தன்னுடைய சகோதரியிடத்தில் கழுத்து மாலையை கடன் வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி நபிகளாரோடு போனார்கள். ஏன்? போருக்கு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை யாரும் பார்க்க போவதில்லை, யாருடைய பார்வையும் தன் மீது படாது. ஒரே நோக்கம், தன்னுடைய கணவனோடு போகிறோம், தன்னுடைய கணவனுக்கு தன்னை அழகுபடுத்தி காட்ட வேண்டும். அதற்காகவே கழுத்து மாலையை கடன் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாராவது தன்னுடைய கணவனுக்காக வேண்டி பிற இடத்துல போய் ஒரு தங்க நகையை வாங்கிய வரலாறு இருக்குதா? இல்ல. எதற்கு கடன் வாங்குவோம்? பக்கத்து வீட்டுல காது குத்துறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், உங்க செயினை தாங்க கேட்போம். ஏத்தி வீட்டுல வீடு குடியேறாங்க, அங்க போகணும், அந்த நெக்லஸ கொஞ்சம் தாங்கல, கடன் வாங்கி போட்டு போவோம். வெளியில செல்லும் பொழுது அழகுபடுத்திக் கொள்கிறோம், கணவனுக்கு முன்னால் அழகுபடுத்துவது இல்லை. இதனாலதான் நிறைய ஆண்கள் திருமண வாழ்க்கையிலேயே பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னுடைய கணவனை உபசரிக்க வேண்டும், தன்னுடைய கணவனை மகிழ்விக்க வேண்டும். இதில் ஒரு பெண் அக்கறையாக இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஒரு விஷயம். சரி, மனைவி சரியா இருக்கணும், கணவன் எப்படி இருக்க வேண்டும்? மனைவி தன்னுடைய கணவன் கட்டுப்படணும், சரி. மனைவி தன்னுடைய கணவனுக்கு அழகாக இருக்க வேண்டும், சரி. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் என்ன சொல்கிறாரோ அந்த அடிப்படையில் நடக்க வேண்டும், சரி. மனைவி மட்டும் சரியாக இருந்தால் போதுமா? ஒவ்வொரு தடவையாகவும் பெண்களை பற்றியே பேசுகிறீர்களே, இப்ப ஆண்களை பற்றி அல்லாஹ்வுடைய எதுவுமே சொல்லலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பில் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தன்னுடைய இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா, நபிகளாருடைய கடைசி உபதேசம். அன்பு சகோதரிகளை, வாய்ப்பிருந்தால் ஒரு தடவை எடுத்து படித்து பாருங்கள், அந்த உரையை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் பேசுகிறார்கள். நிறத்தால் வேற்றுமை இல்லை, மொழியால் வேற்றுமை இல்லை, பணத்தால் வேற்றுமை இல்லை, யாரும் உயர்ந்தவனும் அல்ல, யாரும் தாழ்ந்தவனும் அல்ல. எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிய தூதர் பெண்களை பற்றி ஆண்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? ஆண்களே, வத்தகுல்லாஹு ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மூலம் அந்த பெண்களை கரம் பிடித்திருக்கிறீர்கள், இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு பெண்கள் விஷயத்தில் ஆண்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் பல ஆண்களால் பாதிக்கப்படுகிறார்கள்.
எப்படி பெண்கள் புரிந்துணர்வு இல்லாமல் நடக்கிறோமோ அதை விட பல மடங்கு ஆண்களும் அந்த விஷயத்துல புரிந்துணர்வு இல்லை. ஒரு மனைவி போன் கால் வரும் பொழுது ஒரு கணவர் எப்படி பேசுறாரு, வேற ஆள்கிட்ட பேசும்பொழுது எப்படி பேசுறாரு எடுத்து பாருங்க. நீங்க மனைவி போன் கால் வரும், போனை எடுத்த உடனே மூஞ்சி மாறும், என்ன பை முடிஞ்சு. ஒரு போன் வருத, எதற்கு அடிச்சாங்க, ஏன் அடிச்சாங்க, என்ன காரணம், அதெல்லாம் கேட்கிறது குறைவு. மனைவியிடத்தில் பேசுவதையே ஒரு எரிச்சலாக பார்க்கிற இன்றைக்கு ஆண்கள் சமுதாயமாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கணவன் மனைவியாக வாழுகிற விஷயத்தில் நிறைய குடும்பங்கள் தலாக்கு குலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜமாத்துக்கு வர்ற கடிதத்துல பெரும்பான்மையான கடிதம் என்ன தெரியுமா? ஒண்ணு குலா, இன்னொன்னு தலாக். முன்னெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இப்ப கல்யாணம் முடிச்ச 1 வருஷத்துலயே லெட்டர் வரும், என்ன எப்படியாச்சும் அத்து விட்டுருங்க பாய், வேணாம் இது, எப்படியாச்சும் பிரிச்சு விட்டுருங்க, வேணாம். ஏன்? ஒரு ஆண் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அணுகுமுறை பல ஆண்களுக்கு இன்றும் தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து பாருங்க, உஸ்வத்துன் ஹஸனா, அவ்வளவு ஆகச்சிறந்த முன்மாதிரி. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 60 வயசுக்கு மேல, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எத்தனை வயசு? ஒரு 16-17 வயசு. அந்த 2 பேருக்கும் உள்ள அந்த இணக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு நேசம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் 60ற்கு மேல், ஆனால் தன்னுடைய மனைவியை அழைக்கும் பொழுது யா ஆயிஷ், செல்லம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை, ஆயிஷாவை அழைக்கும் பொழுது யா ஆயிஷ், செல்லம்மா, பாசமா அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள், யா உமைரா, வெள்ளச்சியே. அவ்வளவு பாசமா, அவ்வளவு நேசமா. இன்றைக்கு நீங்க எடுத்து பாருங்க, தன்னுடைய மனைவிய பாசத்தோடு அணைக்கிறது, ஒரு ஐ லவ் யூ சொல்றது, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு 3 மாசத்துல அந்த டார்லிங், அந்த லவ் யூ அதெல்லாம் இருக்கும். 60 வயசு ஆளு சொல்றோமா? இல்ல. அப்படி சொன்னா யாராச்சும் ஒரு ஆளு, ஒரு 50 வயசு உள்ள ஆளு ஒரு மனைவிட்டு போய் லவ் யூன்னு சொன்னோம்னா, பாப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, எங்கிட்ட போயிட்டு வந்துட்டாரு, ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ மண்டை குழம்பிருச்சு, திடீர் டிஃப்ரெண்டா பேசுறாரு, இப்படி பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை அப்படி பாசமா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு இணைப்பா அழைப்பார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்களும் யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு மனைவி இடத்துல எப்படி பழகுவது, எப்படி பேசுவது, மனைவியை கவர்றது எப்படி உட்கார்ந்து ஆர்டிக்கலா படிச்சுட்டு இருக்கிறான். மனைவி எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது, எப்படிப்பா அவர்கிட்ட நடக்கிறது? 1400 வருஷத்துக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. எப்படி தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து கடிப்பார்களோ அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் வாய் வைத்து கடிப்பார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஒரு ஜூஸை வாங்கி ஒரு ஸ்ட்ராவை போட்டுட்டு 2 பேர் குடிக்கிறாங்க, இது என்னது? லவ்ங்கிறோம், காதலுங்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் அப்பவே செஞ்சுட்டு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தார்களோ அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் வாய் வைத்து கடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஃபி இனாஇன் வாஹித், ஒரே பாத்திரத்தில் குளித்தார்கள். கணவன் மனைவி. இன்னைக்கு அறிவியல் உலகம் சொல்கிறது, கணவனும் மனைவியும் ஒன்றாக குளிக்கிற பொழுது அவர்களுக்கு மத்தியிலான அந்த இணைப்பு, அவர்களுக்கு மத்தியிலான பாசம் அதிகரிக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். மனைவியினுடைய உணர்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மதிப்பளித்தார்கள். நேரம் குறைவா இருக்கிறால சுருக்கமா பேசுறேன். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும்
எந்தெந்த இடத்தில் மனைவிக்கு உணர்வளிக்க வேண்டுமோ அல்லாஹ்வுடைய தூதர் மதிப்பளித்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பாரசீக நாட்டை சார்ந்த ஒரு நபர் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவர் ஒரு குழம்பை சமைக்கிறார். ஒரு குழம்பை சமைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு குழம்பை தயார் செய்து வைத்திருக்கிறேன், எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது யார? ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சாப்பாடு செஞ்சுட்டேன், நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இருந்து கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்க வீட்டுல இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி கையை காட்டுறாங்க, ஆயிஷா என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய மனைவியை நீங்க கூப்பிடுங்க, என் மனைவியை கூப்பிட்டா நானும் மனைவியும் சேர்ந்தே வருகிறோம். அவர் மறுத்துடுறாரு, கூப்பிடல. அவரு சாப்பாடு குறைவா இருந்துச்சோ என்னன்னு தெரியல, அவர் மறுக்கிறாரு, திரும்பி போயிட்டாரு. அவர் மனசு கேட்கல, ரசூலுல்லாஹ் எப்படியாச்சும் சாப்பாடு கூப்பிடணும், எப்படியாச்சும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டுல வந்து சாப்பிடணும். மறுபடியும் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு குழம்பை தயார் செய்து வச்சிருக்கிறேன், எப்படியாச்சும் சாப்பிடுவாங்க. மறுபடியும் அதே வார்த்தை, ஆயிஷா என்னுடைய மனைவி. அவர் மறுபடியும் மறுத்துட்டு போயிடுறாரு. மூன்றாவது முறையாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் உங்களுடைய மனைவி ஆயிஷாவும் சேர்ந்தே வாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விருந்தழைப்பை ஏற்று போறாங்க. ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளாக நுழைகிற பொழுது நபிகளாருடைய அந்த தோல் புஜமும் ஆயிஷாவுடைய தோல் புஜமும் ஒட்டியவாறு அந்த விருந்தழைப்பை ஏற்று சென்றார்கள். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அழைப்பு வந்தது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் மட்டும் நினைச்சிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறார்கள். என்ன, ஒருவேளை ரசூலுல்லாஹ் மட்டும் போயிருந்தாங்கன்னா ஆயிஷா அவர் என்ன நினைச்சிருப்பாங்க? இத்தனை வருஷம் இருந்தோம், இவ்வளவு நாள் நம்ம சமைச்சு கொடுத்துருக்கிறோம், அவருக்காக படாத பாடுபட்டிருக்கிறோம், சாப்பாடுன்னு வந்த உடனே மனைவின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, ஆயிஷான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டார, ஒரு மனைவி கண்டிப்பாக பாதிக்கப்படுவாள். சாப்பாடு பெரிய விஷயமே இல்லை, ஒரு 200 ரூபாய் கொடுத்தா இன்னைக்கு தரமான நல்ல பிரியாணி சாப்பிடலாம், சாப்பாடு விஷயம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிலை, வேணும்னு போன் அடிச்சு வெறுப்பேற்றுவோம். என்ன, மனைவிக்கு போன் அடிச்சு கல்யாணத்துக்கு போன என்ன மாதிரி இருந்துச்சு சாப்பாடு, அனுபவப்பட்டிருப்பீங்க. தலையாட்டும் போதே தெரியுது. கணவன் வெளியூர் போயிருப்பாரு, நல்ல மந்தி சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாரு, சாப்பிட்டு வீட்டுக்கு போன் வரும், என்ன சாப்பாடு? வீட்டுல சொல்லியிருப்பேன், இந்த பருப்பு தான். இங்க என்ன தெரியுமா, கறி லெக் பீஸ் எப்படி இருந்துச்சு, அப்படியே எலும்பு தூக்குனா கறி தனியா கொட்டுது, சாப்பாடுனா இப்படி இருக்கணும், வெறுப்பேற்றுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் மனைவிக்கான அந்த உணர்வுக்கு மதிப்பளித்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். அதே மாதிரி எந்த இடத்திலேயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை யாருக்கு முன்னாடி கண்டித்ததும் இல்லை, கேவலப்படுத்தியதும் இல்லை. பொதுவாக இன்றைக்கு பெரும்பான்மையான ஆண்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? பொதுவெளியில் மனைவியை அடிக்கிறோம், பொதுவெளியில் மனைவியை திட்டுகிறோம், பேசுகிறோம். உண்மையிலேயே சைக்காலஜியாக அது அவருடைய உள்ளத்தை பாதிக்கும். நீங்க எதிர்த்து பாருங்க, வீட்டுல 4 அறைக்குள்ளாக எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருப்போம், எத்தனையோ தடவை அடித்திருப்போம். அதெல்லாம் ஒரு இடத்துல கூட வெளியே வராது. அவங்க சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனையில யதார்த்தமா ஒரு அடி கன்னத்துல பற்றும். 20 வருஷத்துக்கு பிறகு சொல்லி காட்டுவாங்க, என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் அடிச்சீங்க தானே. யோசிச்சு பாருங்க, ரூம்ல வீட்டுல எவ்வளவோ தடவை அடிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், திட்டிருக்கிறோம், அதெல்லாம் விவாதம் ஆகல. வெளியில 4 பேருக்கு முன்னாடி அடிச்ச ஒரு அடி 20 வருஷத்துக்கு பிறகு எப்படி பேசப்படுது? ஏன்? அதெல்லாம் அவருடைய உள்ளத்தை தாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இதுல பேணுதலாக இருந்தார்கள். தன்னுடைய மனைவியை எந்த இடத்திலும் யாருக்கு முன்னாடி விட்டு கொடுத்தது இல்லை. ஒரே ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க.
வேறொரு மனைவி வீட்டில இருந்து சாப்பாடு வருது. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை மனைவியின் விஷயத்தில். வேறொரு மனைவி வீட்டில இருந்து சாப்பாடு வருது. ஆயிஷாவுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. வந்த சாப்பாடை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் போட்டு உடைச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன வெறுப்போ தெரியல. ஒருவேளை ரசூலுல்லாஹ் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு அந்த மனைவியை புகழ்ந்துட்டாங்கன்னா, பொதுவா இயல்பாகவே பெண்களுக்குள்ள குணம் என்ன? ஏன் கணவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய மனைவிக்கு முன்னாடி யாரையாவது கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம்னா அது தாங்கிக்கிறவே இயலாது. ஒரு மனைவி சொல்லுவாங்க, அவர் நல்லா இருக்கிறாங்க, அவர் ட்ரெஸ் நல்லா இருக்கிற ஆண் சொல்லும் போது பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே ஒரு ஆண் பெண்ணிடத்தில் அந்த பெண்ணுடைய அந்த ஸ்காப் சூப்பரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அது என்ன ஆகுங்க? பெரிய பாதிப்பாகுங்க. அந்த பெண்களால் தாங்கிக்கிறவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாங்க எல்லா நபித்தோழர்களும் முன்பாக. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அசிங்கம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய ஆன்மீக தலைவர், இவ்வளவு பெரிய ஆட்சி தலைவர், எல்லா நபித்தோழர்களும் முன்னாடி இருக்கிறாங்க, பாத்திரம் போட்டு உடைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சம்பவத்தை எவ்வளவு அழகாக கையாளுறாங்க. தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்கல, தான் அசிங்கப்பட்டதையும் காமிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்த அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிவிட்டு சென்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை அப்படியே புறக்கும் பொழுதே ஆயிஷா அவங்க உணர்ந்திருப்பாங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஆயிஷாவை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே வந்த பாத்திரத்தை உடைச்சிட்டீங்க, வேறொரு பாத்திரத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? பல்வேறு இடத்தில் தன்னுடைய மனைவியை அவ்வளவு செல்லமாக, பாசமாக, அன்பாக அழைத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மூமினுடைய தாய் கோபப்பட்டு விட்டால், என்னுடைய மனைவின்னு சொல்லல, ஆயிஷான்னு சொல்லல, யாரோ ஒரு மூன்றாவது நபரை சொல்லுவதை போன்று சொன்னார்கள். மூமினுடைய தாய் கோபப்பட்டு விட்டால், அவங்க ரோஷம் பொங்கிட்டாங்க, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கையாளுறாங்க பாருங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் விஷயத்தில் யாரிடத்திலும் தன்னுடைய மனைவியை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவ்வளவு பேணுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நடந்திருக்கிறார்கள். இப்படி கணவன் மனைவி அவ்வளவு பாசமாக இணக்கமாக நடந்தால் குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளாக அதிகமாகத்தான் குடும்ப கட்டமைப்பு சீர்குலைகிறது. அப்ப கணவன் மனைவி சரியாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய அந்த பிள்ளைகள் சரியான முறையில் வளர்த்தெடுக்கப்படுவார்கள். கூடுதலாக ஒரு செய்தி, இஸ்லாமிய இந்த ஒழுக்கவியலில் இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் கவனத்தில் கொள்ளுங்க. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். பொதுவா பெண்களுக்கு இஸ்லாம் சில சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பல இடங்களில் சொல்கிறது. இன்னைக்கு ஃபெமினிசம், பெண்களுக்கான அந்த உரிமை பேசக்கூடியவர்கள் சில இடத்தில் ஆணும் பெண்ணும் சமம்தான். அது என்ன? பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள், புர்கா என்கிறீர்கள், ஃபர்தா என்கிறீர்கள், வெளியே போகக்கூடாது என்கிறீர்கள், கட்டுப்பாடுகளை சொல்கிறீர்கள், இன்னைக்கு பேசப்படுகிறது. பொதுவா பெண்களை இஸ்லாம் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி ஒழுக்கவியலில் கூடுதல் கவனம் செலுத்துகிறது. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டோம். அந்த 10 லட்சம் ரூபாய் காரை எங்க நிப்பாட்டுவோம்? வாசல்ல வெளியில ஓரமா கிடக்கும். BMW காரை வாங்கினாலும் வீட்டு வாசல்ல இடம் இல்லைன்னு வைங்க, ரோட்ல நிப்பாட்டிடுவோம். அதுதான் அது கொடுக்கக்கூடிய மதிப்பு. ஒரு பவுன் நகை வாங்கிட்டீங்க, எங்க வைப்பீங்க? பீரோல. அதுக்குன்னு ஒரு தனி அறை, அதுக்குன்னு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி. இந்த 1 பவுன் நகை பெருசா, BMW கார் பெருசா? BMW கார் தான் பெருசு விலையில். ஆனா அது கொடுக்கிற மதிப்பு என்ன? அதை ரோட்டில் நிப்பாட்டிடுவீங்க, அது அவ்வளவுதான்.
அது கொடுக்குற மதிப்பு அவ்வளவுதான், தங்கத்துக்கு கொடுக்குற மதிப்பு வேற. அதைத்தான் பெண்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது, பெண் என்பவள் மதிப்புக்குரியவள், சேஃப்டி அவளுக்கு இருக்கு. வெளியே செல்லுகிற பொழுது ஒழுக்கமாக செல்ல வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, வெளியே பெண்கள் சென்றால் நறுமணம் பூசாமல் செல்லுங்கள், பிற ஆணுடைய பார்வை ஈர்க்கும்படி நறுமணம் பூசி செல்லாதீர்கள், பிற ஆணுடைய பார்வை ஈர்க்கும்படி உடை அணியாதீர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது. அவ்வளவு அலங்காரத்தோடு மேக்கப்போடு பிற ஆணுடைய பார்வை ஈர்க்கிற விதமாக இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு வெளி உலகத்திற்கு தன்னை காட்சி அளிக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் போகும்பொழுது நீ எடுத்து பார்த்தீங்கன்னு, இன்னைக்கு வீட்டுல மேக்கப் ஐட்டம்ஸ் அவ்வளவு, எத்தனையோ வகைகள், ஐலைனர், மஸ்காரா, ஆயில் மேக்கப், எத்தனையோ வகையில் சொல்லப்படுது, லிப் பாம், லிப்ஸ்டிக். சில பெண்கள்லாம் வெளியே போகும்பொழுது அவ்வளவு மேக்கப், திடீர்னு மழையில பெஞ்சுன்னு வைங்க, கரைஞ்சின்னு சொன்னா அதுக்கு சேஃப்டி ஆயில் மேக்கப், புயலே அடிச்சாலும் மேக்கப் கிடையாது. இன்னைக்கு பெண்களுடைய நிலை, உங்களுக்கு எவ்வளவு அழகாக வேணாலும் இருங்க, எவ்வளவு மேக்கப் வேணாலும் போட்டுக்கிறீங்க, உங்களுடைய கணவனுக்கு முன்னால், வீட்டுக்கு முன்னால், மகரமான ஆண்களுக்கு முன்னால் இஸ்லாம் தடுக்கலையே. இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்ன? ஒழுக்கவியலில் அவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறோம். இதை இஸ்லாமிய சமுதாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் அனைவர்களும் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கணவன் மனைவி கட்டுப்பட்டு, மனைவி கணவன் கட்டுப்பட்டு, நல்ல குழந்தைகளை உருவாக்கி ஒழுக்கவியலில் சீரான முறையில் நடந்தால்தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தாமும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தாரும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவோம். குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கு தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹ் குடும்பத்தோடு சொர்க்கம் போக முடியுமா? போக முடியுமா? ஏன் போக முடியாது? ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பனார் நரகம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிட்டாங்க. சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, தாய் தந்தைகளோடு, கணவன் மனைவியோடு, பிள்ளைகளோடு, சகோதரனோடு சொர்க்கத்துக்கு செல்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கை, நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சிறப்பானவளாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.